டிட்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கான அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்திருக்கிறார். டிட்வா புயலினால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசிப்பவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்கான 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகள் முன்னேற்றம் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ப பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வேறு இடங்களில் குடியமர்த்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய வீடு வாங்குவதற்கு இழப்பீடு பெறாதவர்களுக்கான வீட்டுத் தொகைகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுக்கும் உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியும் ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் முன்னெடுப்பதே இதன் நோக்கமாகும் என தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் தாக்குதல்களை நடத்தப் போவதாக முன்னர் அச்சுறுத்தி இருந்த போதிலும் பின்னர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகிய ஜனாதிபதி ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கைக்கு தான் இணங்கியதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய ஈரான் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து முன்மொழிவை முன்வைக்கும் வரை ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்.